வணக்கம் சிங்க பெண்களே. இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நிறைய தோழிகள் வருத்தப்பட்டிருக்கீங்க. எதனாலனா, எனக்கு எப்போங்க நான் 3 இயர்ஸ் வெயிட் பண்ணேன், நான் 8 இயர்ஸ் வெயிட் பண்ணுறேன், ஆனாலும் நான் இன்னுமே கர்ப்பமாகலை, எனக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விரைவில் கருத்தரிக்க உதவும் 6 வழிகள், அது மட்டும் இல்லை அற்புதமான உணவுகளை பற்றி சொல்கிறேன். இப்போ நாம் ஒரு முயற்சி எடுக்கிறோம் இல்லையா? குழந்தை பெற்றுக்கிறதுக்காக நம்ம உடலை நாம் தயார் பண்ண போகிறோம். எப்படி? கர்ப்பம் தரிக்கிறதுன்றது கணவன் மனைவி வாழ்க்கையில் அளவில்லா ஆனந்தத்தை தரக்கூடிய ஒன்று தான். உடலுறவு கொண்டாலே கர்ப்பம் ஆகிடலாம் அப்படின்ற எண்ணம் பலருடைய மனதில் இருக்கும். ஆனால் உண்மையில் சொல்லணும்னா, கருமுட்டை வெளியாகிற நாளை கணக்கில் வச்சு கர்ப்பம் தரிக்க முயலும் போது மிகப்பெரிய சந்தோஷத்தை அது நமக்கு நிச்சயமாக அளிக்கக்கூடும். 1 வருடம் வரைக்கும் இயற்கையாகவே கருத்தரிக்க முயலலாம் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ்லாம். ஆமாங்க, 1 வருஷம் வரைக்கும் எந்த ஒரு சிகிச்சையுமே தேவைப்படாது. இந்த 1 வருஷத்துல அண்டவெடுப்பு நிகழ்ற நாளை கணக்கில் வச்சு கருத்தரிக்க முயலணும் அப்படின்னும் அவங்க ஆலோசனை வழங்குவாங்க. யாரு? மருத்துவர்கள். பொதுவாக மாதவிடாய்க்கு அப்புறமா 15வது நாள்ல கருமுட்டை வெளியாகுங்க. ஆனாலும் ஒழுங்கற்ற மாதவிடாய் உடைய பெண்களுக்கு இது மாறுபடும் அப்படின்றதுனால அதை நம்ம மனசுல வச்சுக்கணும்.